السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى نبينا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه ومن اهتدى بهداه إلى يوم الدين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் இப்போது 7ஆம் மாதம் ரஜப் 25வது இரவிலே இருந்து கொண்டிருக்கும். இந்த மாதத்திலே நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு மத்தியிலே பரவலாக பேசப்படக்கூடிய ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில், தவறான ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்படுத்தப்படக்கூடிய ஒரு காரியம்தான் ரஜப் மாதத்தின் 27வது இரவு மீராஜுடைய இரவு என்பது. இது பற்றி இஸ்லாம் என்ன கூறுகிறது, இதனுடைய உண்மை நிலை என்ன என்பதை பற்றி உங்கள் மத்தியிலே இந்த நம்முடைய வழமையான வாராந்த நிகழ்ச்சியும் ஒவ்வொரு மாதத்தின் கடைசி வாரத்தில் ஒரு பொது தலைப்பில் பேசுவதாக நாம் முடிவெடுத்தது போல இந்த மாதத்தின் நிகழ்ச்சியாக தலையங்கமாக அல் இஸ்ரா வல் மிஅராஜ் என்கிற செய்தியை இன்ஷா அல்லாஹ், அவருடைய பின்னணி என்ன, அது பற்றி குர்ஆனும் ஹதீஸும் என்ன கூறுகிறது, நம்முடைய இந்த இஸ்லாமிய சமூகம் அது பற்றி என்ன விளங்கி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். சூரத்துல் இஸ்ரா 17வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறக்கூடிய முதல் ஆயத்தை தான் நான் இப்போது உங்கள் மத்தியிலே எடுத்து ஓதினேன். தன்னுடைய அடியாரை இரவில் பிரயாணம் செய்ய வைத்தானே அந்த இறைவன் பரிசுத்தமானவன். மினல் மஸ்ஜிதில் ஹராம், மஸ்ஜிதில் ஹராமிலிருந்து, மக்கா பள்ளியிலிருந்து, இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, அக்ஸா பள்ளி வரை, பைத்துல் மக்திஸ் வரை, அல்லதி பாரக்னா ஹவுலஹு, அந்த பள்ளியை சூழ நாம் நம்முடைய அருளை பொருந்து வைத்திருக்கிறோம், அந்த அருளை நிறைய வைத்திருக்கிறோம். அந்த இடத்துக்கு நம்முடைய அடியாரை இரவிலே பிரயாணம் செய்ய வைத்திருக்கிறோம். இதற்காக லினுரியஹு மின் ஆயாத்தினா, எங்களுடைய அத்தாட்சிகளை அவருக்கு நாங்கள் காட்டுவதற்காக. அந்த ரப்புல் ஆலமீன் ஹுவ ஸமீஉல் பஸீர், மிக கேட்கக்கூடியவன், மிக பார்க்கக்கூடியவன், மிக கேட்கக்கூடியவன், மிக பார்க்கக்கூடியவன் என்று இந்த ஆயத்திலே அந்த இஸ்ரா என்ற பிரயாணம் நடந்தது என்பதை பற்றி அல்லாஹ் தெளிவாக கூறுகிறார். நாம் யாரும் இதிலே சந்தேகம் கொள்ளக்கூடாது, அப்படியே நம்ப வேண்டும். இந்த செய்தி பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் பல கிரந்தங்களிலே பதியப்பட்டிருக்கிறது. சஹீஹ் முஸ்லிமிலே, இன்னும் முஸ்னத் இமாம் அஹ்மதில் வந்திருக்கக்கூடிய அந்த செய்தியை நான் உங்கள் மத்தியிலே இன்ஷா அல்லாஹ் இப்போது நான் இருப்பது போல வாசித்து காட்டுகிறேன். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, புராக் என்ற அந்த ஒரு மிருகம் எனக்கு கொண்டு வரப்பட்டது. அது ஒரு வெண்மையான மிருகம், கோவேறு கழுதையை விட சிறியதும் கழுதையை விட பெரியதும். அந்த மிருகம் வெள்ளை நிறம் உள்ளது, கழுதையை விட பெரியது, கோவேறு கழுதையை விட சிறியது. இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட அளவுள்ள ஒரு பிராணி. அது தன்னுடைய கால் பாதத்தை, அதனுடைய அதனுடைய பார்வையின் முடிவு எந்த இடத்தில் விழுகிறதோ அந்த இடத்துக்கு வைக்குமா. அந்த அதனுடைய வேகம் எப்படி என்றால், பார்க்கும்போது அதனுடைய பார்வை எங்க விழுமோ கடைசி அந்த இடத்துல அதனுடைய கால் பாதத்தை எடுத்து வைக்குமா. அவ்வளவுக்கு வேகமான ஓடக்கூடிய ஒரு பிராணி. அதன் மீது நான் ஏறினேன்.
என்னை கொண்டு சென்றார்கள். எதுவரைக்கும்? பைத்துல் மக்திஸ் வரைக்கும். அதாவது பலஸ்தீனில் இப்போது அந்த யூதர்களால் கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசல். எங்களுடைய முதல் கிப்லா 17 மாதங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் மக்திஸ் பார்த்து தான் என்ன செஞ்சாங்க? தொழுதாங்க. நான் அங்கு சென்று என்னுடைய அந்த பிராணியை நபிமார்கள் எந்த வளையத்தில் கட்டுவார்களோ அதிலே அதை கட்டி வைத்தேன். பிறகு பள்ளிக்குள் நுழைந்து நான் 2 ரக்காத் தொழுதேன். வேற ரிவாயத்திலே நபிமார்களும் அங்கே குழுமி இருந்தார்கள், அவர்களுக்கு நான் தொழுகை நடத்தினேன் என்று வருகிறது. சும்மா கரஜ்து, பிறகு அங்கிருந்து நான் வெளியானேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். ஒரு பாத்திரம் மது உள்ள பாத்திரம், இன்னொரு பாத்திரம் பால் உள்ள பாத்திரம். 2ஐயும் கொடுத்து விரும்பியதை எடுத்துக்கொண்டார்கள். நான் பால் உள்ள பாத்திரத்தை தேர்ந்தெடுத்தேன். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நீங்கள் அந்த ஃபித்ரா, இயற்கையிலே ஒரு மனிதன் தேர்ந்தெடுக்க வேண்டிய அந்த நல்ல பண்பை நீங்கள் தேர்ந்தெடுத்து விட்டீர்கள். சரியாக நீங்கள் எடுத்தது சரியானது, சரியான தேர்வு என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸிலே அந்த இஸ்ராவை பற்றி இவ்வளவு வந்திருக்கிறது. இஸ்ராவை பற்றி இவ்வளவு வந்திருக்கிறது. குர்ஆனிலே அல்லாஹ் சொன்ன இந்த செய்தியும் இந்த ஹதீஸை நாம் பார்க்கும்போது இஸ்ரா என்கிற பிரயாணம் எங்கிருந்து நடந்திருக்கிறது? மக்காவிலிருந்து நடந்திருக்கிறது. இன்னொரு ரிவாயத்திலே வரக்கூடிய செய்தி, நான் ஹத்தீமிலே அதாவது மக்காவுடைய அந்த ஓரத்தில் ஒரு அரைவட்டம் இருக்கிற அகாபத்தாவுடன், அதுக்கு ஹத்தீம் என்று சொல்வார்கள், அல்லது ஹெஜ்ரு இஸ்மாயில் என்று சொல்வார்கள். அதில் நான் ஒரு கணித்தவாறு இருந்து கொண்டிருந்தேன். அப்போது என்னிடத்தில் ஒருவர் வந்தார். அவர் என்னிடத்திலே என்னுடைய நெஞ்சை பிளந்து, என்னுடைய நெஞ்சில் இருந்து என்னுடைய உள்ளம் வெளியில் எடுக்கப்பட்டது. ஈமானும் அறிவும் நிறைந்த ஒரு தங்க பாத்திரம் கொண்டு வரப்பட்டு என்னுடைய உள்ளம் கழுவப்பட்டது. பிறகு அந்த உள்ளத்துக்குள்ளே அந்த ஈமானும் அந்த அறிவும் சேர்ந்து நிரப்பப்பட்டது. பிறகு மீண்டும் அந்த இடத்திலே அது மீட்டப்பட்டு விட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2 தடவை இப்படி என்ன செய்யப்பட்டிருக்கிறது? 2 தடவை இவ்வாறு நெஞ்சு பிளக்கப்பட்டு அவருடைய உள்ளம் வெளியில் எடுக்கப்பட்டு அதிலே உள்ள தவறான சில சிந்தனைகள் எடுக்கப்பட்டு அதற்கு உள் ஈமானும் அறிவும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? நிரப்பப்பட்டிருக்கு. ஈமானும் அறிவும் அதுக்கு கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 4வது வயதில் நடந்தது. ஹலீமா ரலியல்லாஹு தஆலா அவருடைய வீட்டில் இருக்கும்போது 2வது முறை இந்த இடத்திலே நடந்திருக்கிறது. பிறகு எனக்கு இந்த பிராணி கொண்டு வரப்பட்டது. அந்த பிராணியை நான் இறங்கி என்ன செய்தேன்? நான் சென்றேன் என்று வருகிறது. அப்ப இந்த ரிவாயத்தில் மேலதிகமாக என்ன வந்திருக்கிறது? இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சி இந்த நெஞ்சு புழக்கப்பட்டு அந்த அவனுடைய உள்ளத்தை வெளியில் எடுக்கப்பட்டு அந்த உள்ளம் கழுவப்படுகிறது. அந்த தங்க பாத்திரத்திலே கொண்டு வரப்பட்ட ஈமானும் அறிவும் அதற்குள் நுழைவிக்கப்படுகிறது, மீண்டும் மீட்டப்படுகிறது. அல்லாஹ் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அப்படி ஒரு தயாரிப்பு, அப்படி ஒரு பக்குவத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கிறார். இதை வேண்டுமென்றால் ஈமானில் குறைவுள்ளவர்கள் சந்தேகப்படலாம், அல்லது அல்லாஹ்வை மறக்கக்கூடியவர்கள் இதை மறுக்கலாம். ஆனால் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அற்புதமாக அல்லாஹ் நிகழ்த்திய ஒரு சம்பவம் இது. ஒரு முஅஜிஸா. இன்றைக்கு ஒரு காலத்தில் ஆபரேஷன் சொன்னால் அந்த இடத்த வெட்டணும் என்னமெல்லாம் செய்வாங்க இல்லையா? இப்போ அதெல்லாம் கிடையாது. சின்னோரு ஹோல்ஸ் போடுறாங்க. அதாவது சின்னோரு ஹோல் போட்டு துவாரம் மட்டும் போட்டு என்ன செய்றாங்க? அதில் இல்லை. இன்னும் ஒரு முறை இருக்கிறது. அது ஒன்றும் கிடையாது. நரம்பு வழியாக தொடையில நம்முடைய ஹார்ட்ல நிற்கக்கூடிய ஒரு அடைப்பை உடைக்கிறதுக்கு தொடையில உள்ள நரம்பு இல்லாத விட்டு அது போய் என்ன செய்ய உடைத்துட்டு ஏதாவது ஆபரேஷன் நடந்த மாதிரி நமக்கு ஒண்ணுமே தெரியாது. இதெல்லாம் மனிதனுடைய கண்டுபிடிப்பு.
லேசர் மூலமாக செய்கிறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு இந்த மனிதன் கண்டுபிடித்த ஒன்றை அல்லாஹ் தஆலாவுக்கு செய்ய முடியாதா? மனிதன் இவ்வளவு இலவாக செஞ்சு முடிச்சிடறான். அதை விட்டுருங்க, இன்னைக்கு ஜின்னை வச்சு ஆபரேஷன் பண்ணதா சொன்னாங்க, அதையும் நம்புறாங்க. அது உண்மை நடக்கிறது இல்லை, அதை நம்புறாங்க. ஒரு அடையாளம் கிடையாது, ரூம கூடிய திரும்ப கொண்டு வந்துடுறாங்க. இதெல்லாம் நம்புறவங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கு இது முடியாதா? அதுல எவ்வளவு சந்தேகப்படணுமா? அப்போ மூமினுக்கு சந்தேகப்பட வேண்டிய தேவையில்லை. இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. இதுக்கு பேர் என்ன? இஸ்ரா. இதுக்கு பேர் என்னங்க? இஸ்ரா. இரவில் பிரயாணம் செய்ய வைத்தது. அந்த இந்த சூராவுக்கு பேரே அதான் அல் இஸ்ரா, சுப்ஹானல்லதி அஸ்ரா. அதை வச்சுதான் இஸ்ரான்ற பேரே வந்திருக்கிறது. அஸ்ரா வச்சுதான் இஸ்ரான்ற பேரே வந்திருக்கிறது. இது நடந்தது. இது நானும் நீங்களும் ஒவ்வொரு முஸ்லீமும் இன்ஷா அல்லாஹ் நம்பணும். நம்பலன்னா இந்த ஆயத்தை மறுக்கிறார். இந்த ஆயத்தை மறுக்கிறார்னா அவர் இஸ்லாத்துல இல்லை, அப்படிதானே? அப்ப இஸ்லாம்ங்கிற அந்த அந்த சம்பவம் நடந்தது 100க்கு 100 உண்மை. 100க்கு 100 உண்மை என்ற சந்தேகமும் கிடையாது. அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பாருங்க. அப்ப மிராஜ் இந்த ஆயத்தில் சொல்லப்படல. எது சொல்லப்பட்டிருக்கிறது? இஸ்ரா சொல்லப்பட்டிருக்கிறது, மிராஜ் சொல்லப்படல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லாங்க, சும்மா உரிஜ பி இல ஸமாஇ துன்யா. பிறகு என்னை முதல் வானத்துக்கு, உலகத்துக்கு அதாவது உலகத்துக்கு முதல் அடிக்கிற வானம், நம்ம முதல்ல பார்க்கிற நமக்கு முதல் வரக்கூடிய வானம், இதுக்கு சமா துன்யா என்று சொல்வார்கள். முதல் வானம், இந்த வானத்துக்கு என்னை உயர்த்தி கொண்டு செல்லப்பட்டது. என்னுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட யாரு போறாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த முதல் வானத்தை திறக்கும்படி அந்த முதல் வானத்தின் பொறுப்புதாரிடத்தில் கேட்டார்கள். நீங்கள் யார் என்று கேட்கப்பட்டது. அவங்க கேட்கிறாங்க, நீங்க யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஜிப்ரீல் என்று சொன்னார்கள். உங்களுடன் வந்திருப்பவர் யார்? முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நபித்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்று அடுத்த கேள்வி கேட்கிறாங்க. அவங்க நபித்துவம் கொடுக்கப்பட்டவங்க தான் என்று சொன்னதும் எங்களுக்கு முதல் வானம் திறக்கப்பட்டது. அங்கே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் என்னை வரவழைத்தார்கள். எனக்கு நல்ல துவா பிரார்த்தனை செய்தார்கள். பிறகு இன்னொரு வாயத்தில் வருது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க அவங்களுக்கு சலாம் சொல்லுங்கன்றாங்க. நான் சலாம் சொன்னேன், அவர்கள் எனக்கு விடையளித்தார்கள். அப்போ அதில் வருகிறது, என்னுடைய நல்ல மகனும் நல்ல நபிக்கும் மரஹபா, நல்வாழ்த்து உண்டாகட்டும் என்று அவர்கள் நல்வாழ்த்து செய்து சொல்லி அனுப்புறாங்க. இன்னும் சில ரிவாயத்தில் வருகிறது, அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கடைசியாக வந்த என்னுடைய இந்த மகன், இந்த நபி, அவங்க அதிகமான உம்மத்துகளை கொண்டு சொர்க்கத்துக்கு செல்லாங்கன்னு சொன்னாங்க. இப்படி பல ரிவாயத்துகள் வருகிறது. இரண்டாவது வானத்துக்கு என்ன கொண்டு போகப்பட்டது. இரண்டாவது வானத்திலும் முதல் வானத்தில் கேட்கப்பட்டது போன்றே கேள்விகள் கேட்கப்பட்டு விடைகள் சொல்லப்பட்டதுக்கு பிறகு அங்கே கதவு திறக்கப்படுகிறது. அங்கே யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஈசா அலைஹிஸ்ஸலாம், என்னுடைய சாட்சியுடைய 2 மக்கள், ஆண் மக்களாகிய அந்த 2 பேரும் அங்கே இருந்தார்கள். அவர்கள் என்னை இதே போன்று வரவழைத்தார்கள், துஆவும் செய்தார்கள். பிறகு மூணாவது வானத்திலும் இதே போன்று கேள்விகள் கேட்கப்பட்டு அங்கே அந்த வானம் திறக்கப்படுகிறது. அங்கே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். 4வது வானத்திலே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், 5வது வானத்திலே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், 6வது வானத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், 7வது வானத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்படி 7 நபிமார்கள் 7 வானத்தில். 2வது வானத்தில் மட்டும் 2 நபிமார்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு வானத்திலும் இதே கேள்வி, இதே விடை. பிறகு அந்த வானம் திறக்கப்படுகிறது, வானத்திலே கதவு திறக்கப்படுகிறது. அதற்கு பிறகு அவர்கள் வரவழைக்கிறார்கள், அடுத்த வானத்துக்கு செல்லாங்க. இப்படியாக சென்று 7வது வானத்துக்கு போனதும் 7வது வானத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பைத்துல் மஅமூர் என்ற அந்த வீட்டிலே சாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். பைத்துல் மஅமூர் என்பது, அதிலே ஒவ்வொரு நாடும் 70,000 மலக்குகள் உள்ளே நுழைகிறார்கள். அவர்கள் மீண்டும் திரும்பி வருவதில்லை. அல்லாஹ் தஆலாவுடைய படைப்புகளை பாருங்க. 70,000 பேர் உள்ளுக்கு போறாங்களா, அவங்க திரும்பி வரல. அடுத்த நாள் 70,000 போறது யாரு? புதிய 70,000 மலக்குகள். அல்லாஹ்வுடைய படைப்புகளில் ஒரு பெரிய படைப்பு யாரு? மலக்குமார்கள்.
இரண்டு விரல் அளவுக்கு ஒரு இடம் இல்லையாம் வானத்திலே மலக்குகள் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்யாத ஒரு இடம். அதனால் அந்த மலக்குமார்களின் அந்த பாரத்தால் வானம் இடிந்து விழுமோ என்று நினைத்திருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய வானவர்கள் மலக்குகள் இந்த உலகத்திலே அல்லாஹ்வை துதித்தவர்களாக இருக்கிறார்கள். வானத்திலும் அவ்வாறுதான். அப்ப அந்த பைத்துல் மௌமூர் என்பது 7வது வானத்தில் இருக்கிறது. அங்கே ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குகள் நுழைகிறார்கள். மீண்டும் அவர்கள் வருவதில்லை. அடுத்த முறை வருவது அங்கே வேறு மலக்குகள் தான். பிறகு என்னை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சித்ரத்துல் முன்தஹா என்ற இடத்துக்கு கொண்டு சென்றார்கள். அது ஒரு மரம். அந்த மரம் சித்ரா, நாம் வந்து சொல்கிறோம் அல்லவா இலந்தை மரம் என்று. அந்த மரம் ஆனால் இந்த மரத்தை போன்று அந்த மரம் அல்ல. அது அதனுடைய இலை யானையின் கால் போன்று பெரிய இலை. இப்போ நம்ம பார்க்க சின்ன இலை இல்லவா, பெரிய இலை. அதனுடைய பழம் வந்து குடமுட்டிகள், கஜர் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடம் இருக்கிறதே அந்த அளவுக்கு பெரிய அளவு இருக்கிறது. அந்த மரத்திலே அல்லாஹ்வுடைய அந்த அருள் சூழ்ந்திருக்கிறது. அந்த சூழ்ந்திருந்த காரணத்தினால் அந்த மரத்துடைய அந்த வடிவமே மாறி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய படைப்பில் யாரும் அதனுடைய அழகை வர்ணிக்க முடியாது. அவ்வளவு அந்த அந்த மரத்தின் வர்ணங்கள் இருந்து அந்த 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 அருள் அந்த மரத்தை மூடிய காரணத்தினால் அந்த மரத்துடைய அழகை அல்லாஹ்வுடைய படைப்பில் யாரும் என்ன செய்ய முடியாது, வர்ணிக்க முடியாத அளவுக்கு அது அவ்வளவு அழகாக இருக்கிறது. பிறகு அல்லாஹ் தஆலா எனக்கு எதையெல்லாம் வஹி அறிவிக்க வேண்டுமோ அதையெல்லாம் வஹி அறிவித்தார். எனக்கு ஒரு நாளிலே 50 வக்த் தொழுகையை கடமையாக்கினார். நான் அந்த தொழுகையை பெற்றுக்கொண்டு 6வது வானம் வரைக்கும் இறங்கி வந்தேன். அங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், உம்முடைய உம்மத்துக்கு உம்முடைய ரப்பு எதையும் கடமையாக்கி இருக்கிறானா என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், 50 வக்த் தொழுகையை ஒரு நாளைக்கு கடமையாக்கி இருக்கிறார். ஒரு நாளைக்கு 50 வக்தை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறார். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம்? சொன்னாங்க, இலா ரப்பிக ஃபஸ்அல்ஹு தஸ்ஃபீஃப லி உம்மத்தி. நீங்க திரும்பி போங்க, அல்லாஹ் போய் உங்களுடைய உம்மத்துக்காக இந்த அளவை குறைத்து வாருங்கள். என்ன காரணம் சொன்னாங்க? உம்முடைய உம்மத்து இந்த 50 வக்த சுமக்காது. உம்முடைய உம்மத்து 50 வக்த சுமக்காது. நானும் பனு இஸ்ரவேலர்களுடைய விஷயத்திலே இப்படி சோதிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு இது அனுபவம் இருக்கிறது என்று அதுக்கு காரணத்தை சொல்றாங்க. இதுக்கு முன்னால அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு பெருச அளவு தொழுகை கடமையாக்கப்பட்டிருந்தது. அவங்க அந்த மக்களோட ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. தொழுகை அவர்களுக்கு ஏவி அவங்க அதுல தொழுகிற விஷயத்துல. அப்ப இது உங்களுடைய உம்மத்துக்கு வந்துடக்கூடாது. அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருள் புரிவானாக. அவங்க செஞ்சு அனுப்பின ஒரு காரணத்தினால் அவர் என்ன செஞ்சான், நமக்கு இதை குறைத்திருக்கிறார். நான் போனேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் ரப்பிடத்தில் நான் மீண்டு போனேன். திரும்ப சொல்றாங்க, கீழே வர வந்தவங்க திரும்ப மேலுக்கு போறாங்க. யா ரப் கஃபிஃப் அன் உம்மதி, என்னுடைய உம்மத்துக்கு இதை குறைச்சுதா அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. என்னுடைய உம்மத்துக்கு அல்லாஹ் என்ன செய்தான்? 5 குறைத்தான். எனக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான்? 5 குறைத்தான். இப்ப எத்தனை? 55. 45. 50ல 5 குறைஞ்சா எவ்வளவு? 45. இப்ப திரும்ப நான் இறங்கி வந்தேன். இது வரைக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரைக்கும் வந்தேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, மா ஃபஅல்த, என்ன செய்தீர்கள்? அல்லாஹ்வோடு பேசிட்டு வரீங்க இல்லையா, என்ன நடந்தது? நான் சொன்னேன், அல்லாஹ் 5ஐ குறைத்து விட்டான். அப்ப திரும்ப சொல்றாங்க, உங்களுடைய உம்மத்து சுமக்க மாட்டார்கள். உங்களுடைய ரப்பிடத்திலே சென்று மீண்டும் போங்க, போய் அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய உம்மத்துக்காக இதை குறைத்து கேளுங்கள். இவ்வாறு என்னுடைய ரப்புக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மத்தியில் நான் என்ன செஞ்சேன்? ஏறியும் இறங்கிக் கொண்டே இருந்தேன். என்ன இங்க வந்தா குறைக்க சொல்லுவாங்க, மேலுக்கு போனா அல்லாஹ் 5 குறைப்பான். திரும்ப வந்தா குறைக்க சொல்லுவாங்க, மேலுக்கு போனா 5 குறைப்பான். இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறைத்து
5 வரைக்கும் குறைக்கலாம். 8 தடவை போயிட்டு கட்ட 50 கட்ட 50 40 முடிஞ்சிருக்கேன். முதல்ல வரைக்கும் வந்தாங்க, இப்படி அறிவிக்கிறாங்க இல்லையா? 9 தடவை இல்லையா? இப்போ வந்து அல்லாஹ் தஆலா சொன்னார், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது 5 வக்து ஒரு நாளைக்கும், ஆனா ஒவ்வொன்றுக்கும் 10. 5க்கு எவ்வளவு? 50. 5க்கும் 50. யாராவது ஒருவர் ஒரு நலவை செய்ய நினைத்து அதை செய்யலண்டா, நலவை செய்ய நினைத்து அதை செய்யலண்டா அவருக்கு ஒரு நன்மையும், அதை செய்துவிட்டால் 10 எழுதப்படும். ஆகவே நீங்க 5 செஞ்சீங்கன்னா 50 கிடைத்துவிடும். யார் ஒருவர் தவறு செய்ய நினைத்து அதை செய்யாமல் விட்டுவிட்டால் அவருக்கு எந்த ஒரு தவறும் எழுதப்படாது. அதை செய்தார் என்றால் ஒரே ஒரு தவறு செய்ததாகவே எழுதப்படுது. அல்லாஹ் தஆலா நம்முடைய இந்த உம்மத்துக்கு செய்யக்கூடிய இன்னொரு சிறப்பு என்னன்னா, நன்மை நினைச்சாலே என்ன செஞ்சிடும்? நன்மை எழுதப்படும். செய்துட்டா 1க்கு 10. அந்த அடிப்படையில் நீங்க 5 எழுதுறீங்கன்னா 50 நன்மை கிடைச்சிடும். பாவத்தை அப்படி இல்லை, பாவத்தை நினைத்தால் நன்மை தீமை எழுதப்படுவதில்லை, செய்தா 1க்கு 1 தான். பாவம் என்பது அன்புள்ளவர்களே நம்ம எல்லாருடைய உள்ளத்திலையும் தோன்றும் இல்லையா? தோணுமா தோண்டதா? யாராவது இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்களா? சொல்ல முடியாது. அப்படி இருந்தா அவர் மனிதனே கிடையாது. மனிதனுடைய உள்ளத்தில் தோன்றும், அதை செய்வதற்கு எல்லா வசதி வாய்ப்பும் அவன் இருக்கும். அப்ப தடுத்து கொள்ளும். உடல் சக்தி இருக்கும், பொருள் சக்தி இருக்கும், நேரம் வசதி வாய்ப்புகள் இருக்கும். அல்லாஹ்வுக்காக அதை தடுத்துக்கிட்டா இது இபாதத். அப்ப அவருக்கு நன்மை எழுதப்படுது. தவறு செய்ய நினைத்து அவர் அல்லாஹ் எல்லாம் செய்யக்கூடிய எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. அவர் அல்லாஹ்வுக்காக தடுத்துக்கிட்டாருன்னா என்ன கிடைக்குது? நன்மை கிடைக்கிறது. செய்து விட்டால் 1க்கு 1 தான். அப்ப நாங்க வந்து பல தவறுகளை செய்ய வாய்ப்பு கிடைத்து சந்தர்ப்பம் கிடைக்கிறத செய்துறோம். செய்து கொண்டு சொன்னா நான் என்ன செய்ய, அப்படியே ஒரு கட்டத்தினால செஞ்சேன், அப்படியே ஒரு கட்டம் வரும்போது தான் விழணுங்க. செய்யவே முடியாத கட்டத்தில் செய்ய முடியாதானே. சவுதி அரேபியாவில் நிறைய பேருக்கு பல தவறுகள் செய்த பழக்கம் உள்ளவங்க இங்க செய்ய முடியல. ஏன் செய்ய முடியல? வசதி இல்லை, அதனால செய்ய முடியல. இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இது யாருக்கும் முடியாதான். வாய்ப்பு கிடைக்கணும், அப்ப விடணும். அப்ப தவறு செய்ய நினைத்தால் தீமை எழுதப்படுவதில்லை, நன்மையை நினைத்தால் நன்மை எழுதப்படுவது கொண்டு ஒரு தவறை செய்தால் நன்மையை செய்தால் 1க்கு 10 எழுதப்படுவது கொண்டு ஒரு தவறு செய்தால் என்ன செய்யாது? 1க்கு 10 தீமை எழுதப்படுவதில்லை. அப்ப நாங்க தவறை நினைப்போம், ஆனால் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. அல்லாஹ்வுக்காக தடுத்து கொள்வோம். அப்படி ஒரு ட்ரைனிங்கை நாம் எடுத்துக்கொள்ளணும். ஒரு தவறு செய்யறதுக்கு வாய்ப்பு வரும்போது ஷைத்தான் நிறைய பிரதிபலங்கள்லாம் சொல்லுவான். அது செய்ய அப்படி கிடைக்கும், இப்படி கிடைக்கும், அது வரும், இது வரும். நீங்க அன்னைக்கு ஒரு நாளைக்கு சொல்லுங்க, இன்றைக்கு நான் இதை விட்டு பார்க்குறேன், விட்டு பார்க்கிறேன், இதுல என்ன கிடைக்கும் போது பார்ப்போம். விட்டு பாருங்க, சுபஹானல்லாஹ், அவ்வளவு இன்பமா இருக்கு. அதை விட்டு அல்லாஹ்வுக்காக தியாகம் பண்ணி விட்டுட்டீங்கன்னா அது பெரிய இன்பம் கிடைக்கும். அப்படி செஞ்சு பாருங்க ஒரு நாளைக்கு இன்ஷா அல்லாஹ். தவறு செய்யறதுக்கு எண்ணம் வரும்போது, வாய்ப்பு கிடைக்கும் போது ஷைத்தான் நிறைய விளக்கங்கள்லாம் சொல்லுவான். நம்ம அன்னைக்கு சொல்லுவோம், இன்றைக்கு மட்டும். பொதுவாக ஒன்று சொன்னாலும் ஷைத்தான் ஒரு பெரிய மலையேற்றிக்கூடிய பாடம். எப்படி இதை வருவது, விட்டு எப்படி வாழ்றது, இன்றைக்கு மட்டும் சொல்லுங்க. அப்படி செஞ்சு பாருங்க இன்ஷா அல்லாஹ். அன்றைக்கு எப்படி வாழ்க்கை ஓடி முடிச்சுது. ஒரு நாள் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது இன்றைக்கு தவறு செய்யறதில்ல, இன்றைக்கு மட்டும். 2 நாள் சொன்னா தான் பிரச்சனை வரும், 3 நாள் சொன்னா தான் பிரச்சனை வரும். செய்து சொல்லுவோம், அது எப்படி வாழ முடியுமா? இதை பார்க்காம, இதை கேட்காம, இப்படி வியாபாரம் பண்ணாம, இப்படி செய்யாம, இன்றைக்கு மட்டும் சொல்லு, இன்றைக்கு மட்டும்தான். அன்றைக்கு பாருங்க, முந்தைய நாள் செய்த நாளையும் பின்னால் உள்ள நாள் செய்யாம தான் இருக்கணும். முன்னால் உள்ள நாளையும் இன்றைய நாளையும் டெஸ்ட் பண்ணி பாருங்க. நேற்றைய நாள்ல அமைதியா இல்லை இன்றைய நாள்ல அமைதியா இருக்கும். இன்றைய நாள் தான் அமைதி சார். ஆக தவறை நினைத்தால் அவருக்கு பாவம் எழுதப்படுவதில்லை, செய்தால் 1க்கு 1 என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இப்ப எனக்கு சொன்னால், நான் கீழே இறங்கி வந்தேன். இதுவரைக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரைக்கும் திரும்ப வரைக்கும் வரோம். எது 5 உரைக்கப்பட்டது பிறகு ரசூலுல்லாஹ் திரும்பி வராங்க. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, உம்முடைய ரப்பிடத்தில் சென்று இதையும் குறைத்து வாருங்கள், உங்களுடைய உம்மத்து இதையும் சுமக்காது. எதை? 5 சுமக்காது. இன்றைக்கு உண்மையிலே அதை பார்க்கிறோம். 5க்கு போற பாடு நம்மள இங்க இருக்கக்கூடிய மக்கள்லயே கரெக்டா 5 அந்த வக்தில இருக்கக்கூடிய மக்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? 5 அந்த வக்தில உள்ள மக்கள். வெளியில் உள்ள மக்களை விட்டுருவோம், நமக்குள்ளே அல்ஹம்துலில்லாஹ் நம்ம எல்லாம் தொழுவோம். சில நேரத்தில் என்ன செய்யுது? வாதாட வேண்டியிருக்கிறது, போராட வேண்டியிருக்கிறது இல்லையா?
50ங்க 50 இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? ஒரு தொழுகையை முடிஞ்சுக்கிட்டு வரக்கல அடுத்த தொழுகை வாங்க சொல்லப்படும் இல்லவா? இப்ப 24 மணி நேரத்துல 50 வக்து எவ்வளவு வரும்? 35 நிமிஷமா? ஒவ்வொரு 35 நிமிஷத்துக்கும் 35 நிமிடங்களுக்கும் ஒவ்வொரு தொழுகை. ஒரு தொழுகைக்கு உதவி செஞ்சுக்கிட்டு தொழுதுகிட்டு திரும்பி வரக்கல அடுத்த தொழுகைக்கு வாங்க சொல்லப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரியக்கூடியவன் என்ன செய்திருக்கிறார்? அதை குறைத்து 5 ஆக்கி 5க்கு 50 தொழுகை நன்மை அப்படி என்று சொல்லிவிட்டார். இப்ப இதையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, உம்முடைய உம்மத்து சுமக்காது அல்லாஹ்விடத்துல போய் என்ன செய்யுங்க, குறைத்து கொண்டு வாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு வெட்கமாக இருக்கிறது அல்லாஹ்விடத்திலே போவதற்கு. அல்லாஹ் 50 இல்லவா 5 குறைச்சிக்கிறான், இனிமேலும் போய் குறைக்க சொல்றீங்க. இன்னொரு ரிவாயத்திலே வருகிறது, அல்லாஹ் தஆலா 5 ஆக கொடுத்து விட்டு இது 50 நன்மை லா யுபத்தலுல் கௌல் லதைய, இனி என்னிடத்திலே மாற்றம் இல்லை. இனி என்னிடத்துல 50 இருந்து குறைக்கப்பட்டு வந்தாச்சு இல்லையா, இனிமேல் மாற்றப்படாது. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க 5ஐ குறைத்துக்கிட்டு வரும்போதும் என்ன சொன்னாங்க, இதை குறைத்துக்கிட்டு வாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை எனக்கு வெட்கமா இருக்கு, இனி போறது எல்லா இடத்துல வெட்கமாக இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதியப்பட்டிருக்கிறது. வேற ரிவாயத்திலே வருகிறது, அந்த மீராஜுடைய இரவிலே நான் ஒரு கூட்டத்தின் பக்கமாக நடந்து சென்றேன். அவர்கள் செம்பினால் உண்டான செம்பு நகத்தால் அவர்கள் தன்னுடைய முகங்களையும் நெஞ்சுகளையும் கீறி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் யார் என்று கேட்டேன். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, இவர்கள் தான் மக்களுடைய இறைச்சிகளை மாமிசத்தை சாப்பிடக்கூடியவர்கள், மக்களுடைய மானத்தில் கை வைத்தவர்கள். மற்றவங்களுடைய மானத்தில் கை வைத்தவங்க, மற்றவங்களுடைய குறைகளை பேசியவர்கள். அவருக்கு அல்லாஹ் கொடுத்தாங்க, மற்றவர்களுடைய குறை பேசக்கூடாது, மற்றவர்களுடைய மானங்களை என்ன செய்யக்கூடாது, நாம மானங்களிலே கை வைக்கக்கூடாது. அன்புள்ளவர்களே, இன்னும் வேற இடங்களிலே வித்தியாசமான ரிவாயத்துகள் இருக்கிறது, நமக்கு இதுவரைக்கும் போதுமானது. இந்த பிரயாணத்துக்கு பெயர் என்ன? மிஅராஜ், மேலே ஏறி சென்ற பிரயாணம். தரையில் நடந்ததுக்கு பேர் என்ன? இஸ்ரா. மேலே நடந்த பிரயாணத்துக்கு பேர் என்ன? மிஅராஜ். ரெண்டும் தொடர்ந்து அதே இடத்தில் நடக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை எடுத்து இந்த செய்தியை பெற்றுக்கொண்டு இந்த பூமிக்கு வந்து இந்த உம்மத்துக்கு இந்த தொழுகையை கடமையாக்கினார்கள். இந்த வரை நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய மரணம் வரை இந்த தொழுகையை இன்ஷா அல்லாஹ் நாம் என்ன செய்யணும், நாம் கடைபிடிக்க வேண்டும். இதை நாம நம்முடைய மரணம் வரைக்கும் பின்பற்ற வேண்டும். அன்புள்ளவர்களே, இந்த செய்தியை பற்றி நாம் கேள்விப்பட்டதற்கு பிறகு நமக்கு கிடைக்க வேண்டிய படிப்பினைகள் என்ன? இது நிறைய படிப்பினைகள் இருக்கிறது. முதலாவது அல்லாஹ் தஆலாவுடைய வல்லமை. அல்லாஹ் தஆலாவுடைய வல்லமை. இன்றைக்கு நாம் 1423வது ஆண்டிலே 1432 இருந்து கொண்டிருக்கிறோம். சந்தேகம் இல்லையா? 32 1434 ஆண்டுகள். சுப்ஹானல்லாஹ். இன்று வரை முதல் வானத்துக்கு யாரும் போனதாக செய்தி கிடையாது. சூரியனுக்கு போன செய்தி கிடையாது. நான் அறிந்த வரை செவ்வாய்க்கு போய்கிறாங்க. செவ்வாய் சந்திரன் அதோட தூரமா இல்ல செவ்வாய் தூரமா? செவ்வாய்னா இப்ப சமீபமாக போய்கிட்டு இருக்கிறாங்க. நாசா அவங்க வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் அமைத்து செய்யறாங்க. செவ்வாய் போனதா சொல்றாங்க. அது வரைக்கும் நம்ம செய்தியை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா அதுல அவங்களுக்கு என்ன புதிய தகவல்கள். சென்ற வாரம் கூட நான் ஒரு நியூஸ் படித்தேன். சூரியனை சுற்றி இன்னும் பல புதிய கோள்களை கண்டுபிடிக்கிறாங்க. கண்ணிலே பார்த்து சொல்றாங்க. ஆமா, இந்த அவங்க பிரான்ஸுடைய அந்த டெலிஸ்கோப் வச்சு இல்ல டெலிஸ்கோப் எல்லாமே ஒருத்தர் யூஏல இருக்காரு, 80 வயசு கிழவர். கண்ணாடி போடாம அத்தனையே இருக்கு சொல்றாரு. இது நான் படிச்ச நியூஸ் சொல்றேன். அந்த டெலிஸ்கோப் வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா சூரியனை போன்று வெப்பமுள்ள
ஒரு கோள். இன்னும் கண்டுபிடிச்சுதான் இருக்காங்க. இன்னும் அவங்க எல்லாம் போய் என்ன செய்யல, முழுமையான செய்திகள் சொல்லல. ஒவ்வொரு செய்திகளும் முன்னுக்கு பின் முரண்பாடாக, அது பனி கட்டி கண்டதா சொல்றாங்க, இல்ல தண்ணி கட்டிங்கிறாங்க, இல்ல அது வர புகைங்கிறாங்க, அல்லது உப்புங்கிறாங்க, இப்படி பல செய்தி சொல்றாங்க. சமீபத்தில் கூட ஒரு புகைப்படத்தை போட்டு காட்டினாங்க, வெள்ளையாக இருந்தது, பிறகு அதை காணல. முதல்ல அது உப்புனாங்க, பிறகு சொன்னாங்க இல்ல அது உப்பு இல்ல பனி கட்டி, பனியினால என்ன செய்யுது அது கரைஞ்சிட்டு அப்படிங்கிறாங்க. எப்படி ஒவ்வொரு செய்திகளை புதிதாக செய்திருக்கிறாங்க. நான் நெட்ல பார்த்தேன். அப்ப அன்புள்ளவர்களே, இன்றைக்கு வரைக்கும் இவ்வளவு முன்வழி மையங்கள், அதுக்கான ஓடங்கள் எல்லாம் சேர்த்து இவ்வளவு ஆராய்ச்சிகளுக்கு பிறகு அவங்க போகல. ஆனால் இந்த கண்டுபிடிப்புக்கே வாய்ப்பில்லாத அந்த நேரத்தில் இவ்வளவு தூரங்களை ஒரு நொடிப்பொழுதிலே கடந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்றால் நாம் நம்புகிறோம். அதுல எந்தவித சந்தேகம் இல்லாம நம்புறோம். நம்ப வேண்டும் என்றால் இது ஆதாரப்பூர்வமான ஹதீதுகள், ஆதாரப்பூர்வமான செய்திகள், குர்ஆனுடைய வசனம், இதுல நாங்க எந்த சந்தேகமும் இல்லாம நம்புறோம். அப்ப அல்லாஹ்வுடைய வல்லமை, அல்லாஹ் எவ்வளவு சக்தி வாய்ந்தவன் என்கிற செய்தியை, அப்ப இந்த செய்தியை அன்னைக்கு காலையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள்கிட்ட சொன்ன போது, அப்போ குறைஷிகளுக்கு ஒரு கையில குரங்கிட கையில கிடைத்த மாலை மாதிரி, பூமாலை மாதிரி போதுமா? இதுவரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லக்கூடிய அல்லாஹ் பற்றிய செய்திகள், மறுமை பற்றிய செய்திகள், குர்ஆனுடைய வசனங்கள் எல்லாம் பொய் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது கிடைக்கலன்னா அவங்களுக்கு பெரிய சந்தோஷம். இவ்வளவு நாள் நாங்க இதை பொய் என்று சொல்லுகிறோம், சொல்லக்கூடியதை இப்ப சொல்றதை நம்புவீங்களா? இவ்வளவு குறுகிய நேரத்திலே இவர் என்ன செய்தாராம்? பைத்துல் மக்திஸ் போனாராம். அது மட்டும் இல்ல, அங்கிருந்து மேலுக்கு போனாராம், 7 வானங்களை கடந்து போனாராம், புற தினமெல்லாம் கண்டாராம் என்று சொல்றாரே, நம்புவீர்களா என்று அந்த குறைஷிகள் சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள், இந்த முஸ்னத் இமாம் அஹ்மதிலே வரக்கூடிய ஹதீஸ், நான் இந்த இஸ்ராவுடைய சம்பவம் எனக்கு நடந்த போது, பைத்துல் மக்திஸ் வரைக்கும் நான் போன சம்பவம் நடந்த போது குறைஷிகள் என்னை பொய்ப்படுத்தினார்கள். நான் ஹஜ்ர் இஸ்மாயிலில் இருந்து கொண்டிருந்தேன். அல்லாஹ் தஆலா எனக்கு பைத்துல் மக்திஸை எனக்கு நேரில் காட்டுவது போன்று எனக்கு தோன்ற வைத்தார். நான் அவர்களுக்கு அதை என்ன செய்தேன்? நேரில் பார்ப்பது போன்று அவர்களுக்கு நான் அதை அறிவித்துக் கொடுத்தேன். அவங்க கேட்கிறாங்க, முதல்ல பார்த்துட்டு வந்தவங்க ரசூலுல்லாஹ் அவங்க போனாங்களா இல்லையா என்பதை ஊர்ஜிதப்படுத்துறதுக்காக அது சொல்லுங்க பார்ப்போம். நம்ம கூட கேட்போம் இல்லையா, அங்க போனீங்களா, அப்ப நீங்க சொல்லுங்க பார்ப்போம், இப்படி என்னென்ன கண்டீங்க. ரசூலுல்லாஹ் அவங்க அப்படியே காட்டு சொல்றாங்க. அது மட்டுமல்ல, அவங்க வரும்போது இந்த குறைஷிகளுடைய ஒட்டக கூட்டம் ஷாமிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. அது எங்கே இருக்கிறது, அந்த நேரத்திலே அவங்க சொன்ன இடம் சரியாக இருந்தால் இத்தனை நாளைக்குள் வர வேண்டும், என்ன நேரத்துக்குள். அதே போன்று வந்தது. முதல் ஒட்டகம் எதிர்க்கிறது என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி எல்லாம் சொன்னதுக்கு பிறகு அந்த மக்கள் நம்பவில்லை. இதை விட ஒரு அற்புதம் தான் என்ன, மிஅராஜ், 7 வானங்களையும் கடந்து போனது. பைத்துல் மக்திஸுக்கு போனதே நம்பல அவங்க. கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர். அதே நடக்க முடியாது. ஒரு இரவில் போயிட்டு வர முடியுமா? அன்னைக்கு மாதிரி 8 விமானங்கள்லாம் இருக்கிறதா? அன்னைக்கு ஆக பெரிய வாகனம் ஒட்டகம் தான். அதுல இவ்வளவு தூரத்துல போயிட்டு வர முடியாது. அதே அவங்க ஏற்றுக்கல. மேலுக்குள்ளதை ஏற்றுக்கொள்வார்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பல முஜிசாக்களை கொடுத்தான். அதிலே ஒரு முக்கியமான ஒரு முஜிசா இந்த இஸ்ரா மிராஜ் என்று சொல்லக்கூடிய சம்பவம். இது அல்லாஹ்வுடைய வல்லமையை காட்டுகிறது. அதே போல இரண்டாவது இதில் கிடைக்கக்கூடிய அந்த செய்தி என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பு. அல்லாஹ் தன்னுடைய நபிக்கு இப்படிப்பட்ட ஒரு சிறப்பை கொடுக்கிறார், தன்னிடத்திலே அழைக்கிறார். நபிமார்களை அங்கே அவர்கள் சந்திக்கிறார்கள், நபிமார்களை தொழுகை நடத்துகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பு இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த பயணத்திலே நமக்கு கிடைக்கக்கூடிய, இந்த சம்பவத்திலே கிடைக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்றால், இந்த தொழுகையின் முக்கியத்துவம். தொழுகை எவ்வளவு ஒரு முக்கியமான வணக்கம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அதுவும் என்ன, 50 வக்தாக கொடுக்கப்பட்டது. 50ஐ அல்லாஹ் 5 குறைக்கிறார். இதுவரைக்கும் 5 வரைக்கும் குறைக்கிறார். அல்லாஹ்வுக்கு தெரியாதா நேரத்தோட இது 50 கொடுத்தாலும் 5 குறைக்கப்படும். ஒரே அடியில 5 கொடுத்துட வேண்டியதானே. அல்லாஹ் தஆலா 50 குறைக்கிறான். 45, 40, 35, 30 அப்படியே குறைச்சு 5 வரைக்கும் அல்லாஹ் ஏன் குறைக்கிறான்? நமக்கு தெரியுதுக்காக. இது 50 இருந்தது, அதை குறைச்சு 5 ஆக்கிக்கிறார். இதுல நீங்க என்ன செய்யாதீங்க, குறைபாடு செய்யாதீர்கள் என்று இந்த தொழுகையுடைய முக்கியத்துவம் உள்ளவர்களே. நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜி இது எப்ப கடமையாக்கப்படுகிறது, எங்க கடமையாக்கப்படுகிறது?
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமியில் இருக்கிறாங்க, வகை வருது, அல்லாஹ் தஆலா அதன் மூலமாக கடமையாக்குறார். தொழுகை என்ன? தொழுகையை அல்லாஹ் தன்னிடத்திலே அழைக்கிறார், 7 வானத்துக்கு மேலே அழைக்கிறான். அதுக்கு பிறகு என்ன செய்கிறான்? இதை கடமையாக்குறான் என்றால் இந்த தொழுகைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கின்றது என்பதை நாம் ஒவ்வொருவரும் விளங்கி இந்த தொழுகையை நாம் அதிகமாக நாம் எல்லோரும் நிறைவேற்றுகிறோம். இதில் யாராவது பொழுதுபோக்கு செஞ்சார் இன்ஷா அல்லாஹ் இந்த சம்பவத்துக்கு பிறகு நாம் என்ன செய்வோம்? இந்த தொழுகையை நம்முடைய மௌத்து வரைக்கும் விடக்கூடாது என்ற ஒரு முடிவுக்கு நாம் வர வேண்டும். ஒவ்வொரு தொழுகையையும் அந்தந்த நேரத்தில் கட்டாயம் தொழுது முடித்து விட வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அப்படித்தானே? இன்ஷா அல்லாஹ் முழுமையா வரல இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌபீக் செய்வானாக. கடைசியாக ஒரு செய்தியை சொல்லி நான் முடிக்க வருகிறேன். அதுதான் என்ன? இந்த சம்பவத்துக்கு பிறகு நமக்கு நாம் பெற வேண்டிய படிப்பினை, இந்த சம்பவத்துக்கு பிறகு நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில மூட நம்பிக்கைகளை பற்றிய விளக்கத்தை சொல்லி முடித்து விடுகிறேன். ரஜப் மாதத்தின் 27ஆம் இரவு இந்த சம்பவம் நடந்த இரவு என்று சொல்லி நம்பி அந்த இரவை ஒரு சிறப்பு மிக்க இரவாக நம்பி அதிலே விசேட வணக்கங்களை நிறைவேற்றுவது, அந்த இரவிலே பயான் நிகழ்ச்சிகள் நடத்துவது, பள்ளி வாசல்களை எல்லாம் ஜோடிப்பது, நார் சாக்கள் வரவழைக்கப்படுவது என்று பலவிதமான சடங்குகளும் சம்பிரதாயங்களும் நம்முடைய நாடுகளில் நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா? அப்படிதானாங்க? இன்று வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. வேண்டுமென்றால் சென்ற காலங்களை விட குறைந்திருக்கிறது. ஆனால் அந்த பேரில் ஏதோ நடக்குது. இதுக்கும் இந்த சம்பவத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். இஸ்ரா மேராஜ் தான் நீங்க விளங்கினீங்க தானே? அது இஸ்ரா அல் மேராஜ். இஸ்ரா என்பது பைத்துல் ஹராமிலிருந்து, மக்கா பள்ளியிலிருந்து, காபத்துல்லாவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா பைத்துல் மக்திஸ் வரைக்கும் நடந்த பிரயாணம். அந்த சம்பவம் இது இஸ்ரா. இது குர்ஆனில் இருக்கிறது, ஹதீஸிலும் இருக்கிறது. மேராஜ் என்பது பூமியிலிருந்து மேல் நோக்கி 7 வானங்களை கடந்து பிறகு நாம் சொன்ன செய்திகள் எல்லாம் நடந்து திரும்பி வந்த சம்பவத்துக்கு பேர் மேராஜ். இது ஹதீஸில் இருக்கிறது, இது குர்ஆனில் இல்லை, இது ஹதீஸில் இருக்கிறது. ரெண்டையும் நாம ஆதாரப்பூர்வமான சம்பவமாக செய்தியாக நம்பணும். எப்ப நடந்தது அப்படிங்கும் போது வரலாற்று ஆசிரியர்கள் அறிஞர் பெருமக்களுக்கு மத்தியிலே பலதரப்பட்ட கருத்துக்கள் நிகழ்ந்தாலும் இதிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஊர்ஜிதமான கருத்து என்னவென்றால் இது மக்கா ஹிஜ்ரத்துக்கு முன்னால் நடந்தது. ஹிஜ்ரத்துக்கு பிறகு நடக்கல, ஹிஜ்ரத்துக்கு முன்னால் மக்காவில் இருக்கும்போது. அது எப்ப நடந்ததுன்னா குறிப்பாக இன்ன வருடம், இந்த மாதம், இன்ன தேதி, இன்ன நாள் என்று இல்லை. அதில் வந்திருக்கக்கூடிய பல ஹதீதுகள் லைவான ஹதீதுகள், ஆதாரபூர்வமான எந்த செய்தியும் இல்லை அது எப்ப நடந்தது என்பது. ஆனால் அந்த வரலாற்று குறிப்புகளை பார்க்கும்போது ஹிஜ்ரத்துக்கு முன்னால் நடந்தது என்றும் கிட்டத்தட்ட ஹிஜ்ரத்துக்கு ஒரு வருடத்துக்கு முன்னால் நடந்திருக்க வேண்டும், கிட்டத்தட்ட ஹிஜ்ரத்திற்கு ஒரு வருடத்திற்கு முன்னால் நடந்திருக்க வேண்டும் என்பதுதான் வரலாற்று குறிப்புகள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. எப்ப நடந்தது என்று நமக்கு அது தெரியாத ஒரு செய்தியாக இருக்கிறது. ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு பிறகு 10 ஆண்டுகள் உடன் வாழ்ந்தார்கள் மதீனாவிலே. அவ இந்த குறைந்தபட்சம் அந்த நாளை 10 தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறார். ஒரு தடவையிலேயாவது அந்த நாள் பற்றிய ஒரு செய்தியை, அந்த சிறப்பு பற்றிய செய்தியை சொன்னதில்லை. அந்த நாளிலே ஒரு சிறப்பு வணக்கத்தை அவர்கள் மேற்கொண்டதில்லை. அந்த நாளிலே அருமை சஹாபாக்கள் செய்ய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அனுமதித்த ஒரு செய்தி கிடையாது. சொல், செயல், அங்கீகாரம், இதுதான் ஹதீஸ். ஒன்று சொல்ல அறிக்கணும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லது அவர்கள் செய்த செயலாக இருக்க வேண்டும், அல்லது சஹாபாக்கள் செய்ய ரசூலுல்லாஹ் தடுக்காமல் அதை அனுமதித்திருக்க வேண்டும், ஆமோதித்திருக்க வேண்டும். சொல், செயல், அங்கீகாரம், இந்த மூன்றும் இந்த சம்பவத்துக்கு, இந்த நாளுக்கு கிடையாது. இந்த நாள் ஒரு நாளை குறிப்பிட்டு இந்த நாள் மிலாதுடைய நாள், இதுல இபாதத்து செய்வது சிறப்பு இருக்கிறது மற்ற நாட்களை விட. இதில் தொழ வேண்டும், இதில் விக்கிரங்கள் செய்ய வேண்டும், அந்த பகலிலே நோன்பு முடிக்க வேண்டும் என்று ஒரு செய்தி ரசூலுல்லாஹ் அவங்க சொன்னதாகவோ செய்ததாகவோ சஹாபாக்கள் செய்ய அங்கீகரித்ததாக கிடையாது. ஒன்று, அந்த நாள் நமக்கு தெரியாங்கிறோம், தெரிந்தால் கூட அந்த நாளை நாம் சிறப்புமிக்க நாளாக சொல்வதற்கு அனுமதி இருக்கிறதா? இல்ல. ஏன்? ரசூலுல்லாஹ் அதை நமக்கு என்ன செய்யல, காட்டல.
சொல்லாலும் காட்டல, செயலாலும் காட்டல, அங்கீகரித்தும் காட்டல. அப்படிங்கும்போது நான் 1432லயோ அல்லது 1430லயோ அல்லது 1400லயோ நான் வந்து இந்த மீராஜுடைய இரவு, அது இந்த இரவு, அதுல வந்து இப்படியெல்லாம் வணக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்வதற்கு எனக்கு என்ன அனுமதி இருக்கிறது? அப்படி சொல்வதற்கு எனக்கு என்ன என்ன சொல்வது தகுதி இருக்கிறது? நான் யார்? மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்றாங்க, யாராவது ஒருவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அல்லாஹ்வோ, அதாவது இதுக்கு முன்னால குர்ஆனிலோ ஹதீஸிலோ ஒரு செய்தி சொல்லப்படாத ஒரு செய்தியை நாம உருவாக்கி போட்டு அந்த செய்தி நல்ல செய்தி என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தில் கியானத்து பண்ணிட்டாங்க, மோசடி செய்துட்டாங்க என்று சொல்ற மாதிரியாக நமக்கு என்ன அர்த்தம்டா? ரசூலுல்லாஹ் சொல்லி தரல, நாம வந்து என்ன செய்யறோம்? இப்ப 1432ஆம் ஆண்டு சொல்லலாம், இதை நாங்க வந்து கட்டாயம் செய்யணும் மார்க்கத்துல. இதை செய்தால்தான் மக்களுக்கு இந்த மார்க்கத்தை முழுமையா வழங்கப்படுத்தலாம். அப்ப என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் அவங்க சொல்ல வேண்டி இருந்தது, அவங்க சொல்லாம விட்டுட்டாங்க, எனக்கு சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது என்றாகிடும். அப்ப இது ஒரு பெரிய பாரதூரமான செய்தி என்று மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. பெரும்பாலும் ஒரு சாரியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஒரு நாள் இது திருமதி இன்னும் பல கிரந்தங்களில் வருகிறது. இந்த ஹதீஸை ஹசன் என்று ஹசனுடைய தரத்தில் உள்ள ஹதீஸ் இருபால் சாரியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், எங்களுக்கு ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உபதேசம் செய்தார்கள். எப்படிப்பட்ட உபதேசம் என்றால் அது ரொம்ப உருக்கமான சுருக்கமான ஒரு உபதேசம். உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்கி கண்கள் எல்லாம் கண்ணீர் வடிக்கிற அளவுக்கான ஒரு உபதேசமாக இருந்தது. நாங்கள் சொன்னோம், யார் சொல்லலாம், இது கடைசி பிரியாவடை பெறும் உபதேசம் போன்றிருக்கிறதே, எங்களுக்கு நீங்கள் ஏதாவது வசியத்தை சொல்லுங்கள் என்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த ஹதீஸிலே பல செய்திகள் இருந்தாலும் அதிலே சொன்ன ஒரு செய்தி என்னவென்றால், உங்களுக்கு நான் ஒரு எச்சரிக்கை செய்கிறேன். என்ன எச்சரிக்கை? மார்க்கத்தில் புதிதாக ஒன்றை ஆரம்பிப்பதை, ஈயாக்கும் முஹ்ததாத்தில் உமூர், மார்க்க விஷயத்திலே ஒன்றை புதிதாக நீங்கள் ஆரம்பிப்பதை நான் எச்சரிக்கை செய்கிறேன். மார்க்கத்தில் நீங்க என்ன செய்யக்கூடாது? ஒன்றை புதுசா ஆரம்பிக்கக்கூடாது, அப்படி ஆரம்பிப்பதை மட்டும் நான் உங்களுக்கு கடுமையான எச்சரிக்கை செய்கிறேன். ஏனென்றால் இந்த மார்க்கத்திலே ஆரம்பிக்கப்படக்கூடிய ஒவ்வொன்றும் ஃபைன்ன குல்ல முஹ்ததத்தின் பித்ஆ, இந்த மார்க்கத்தில் புதிதாக ஆரம்பிக்கப்படக்கூடிய ஒவ்வொன்றும் அது பித்அத்து, வகுல்ல பித்அத்தின் வலாலா, ஒவ்வொரு பித்அத்தும் வழிகள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். திருமதி போன்ற பல கிரந்தங்களில் பதியப்பட்டிருக்கிறது. நஸாயிலே வரக்கூடிய அந்த ரிவாயத்திலே ஒரு வாசகம் கூட இருக்கிறது, வகுல்ல வலாலத்தின் ஃபின்னார், ஒவ்வொரு வழிகளும் நரகத்துக்கு தான் கொண்டு செல்லும். அப்ப நீங்க வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தராத ஒண்ண நீங்க மார்க்கம்னு சொல்லக்கூடாது, அப்படி சொல்லி போட்டு அது நல்லதுன்னு சொல்லக்கூடாது. ரசூலுல்லாஹ் செய்யாத ஒண்ணை நான் செய்துட்டா அது எப்படி நல்லதாக வரும்? ரசூலுல்லாஹ் காட்டாத வழி அது எப்படி நல்ல வழியாக ஆக முடியும்? ரசூலுல்லாஹ் காட்டாத வழி அது வழிகேடு, அது பித்அத்து, வழிகேடு நரகத்துக்கு தான் உங்களை கொண்டு செல்லும் என்கிற தெளிவான ஒரு செய்தியை இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருக்கமான இந்த உபதேசத்திலே சொல்லி காட்டுகிறார்கள். நண்பர்களே, நீங்க பார்க்கணும், இப்ப இந்த மிஹ்ராஜுடைய இரவை கொண்டாடுவது ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டலா? அப்ப எப்படி நான் அதை செய்யறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபாவுடைய தினத்தில் 10ஆம் ஆண்டு ஹிஜ்ரி ஹஜ் செய்யறதுக்காக போறாங்க. அரபாவுடைய மைதானத்தில் இருக்கும்போது ஒரு ஆயத்து இறங்குகிறது. இந்த நாள்ல இருந்து கிட்டத்தட்ட 90 நாட்களுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயிடுறாங்க. அப்ப சூரத்துல் மாயிதாவுடைய 3வது ஆயத்திலே ஒரு ஆயத்து, அந்த 3வது ஆயத்திலே உள்ள ஒரு செய்தி, அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைக்கு உங்களுடைய மார்க்கம் முழுங்க, என்னுடைய அறப்படைகளை முழுமைப்படுத்தி விட்டேன், அத்மம்து அலைக்கும் நிஅமதி வரதீத்து லக்குமுல் இஸ்லாம் தீனா, இஸ்லாத்தை உங்களுக்கு மார்க்கமாக நான் பொருந்திக் கொண்டேன். எப்ப இருந்தது? 23 வருடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமியில வாழ வைத்து சொல்ல வேண்டிய உலகம் அழியும் வரைக்கும் மக்களுக்கு சொல்ல வேண்டிய மார்க்க செய்தியை நான் சொல்ல வச்சு இன்றையோட முடிஞ்சிச்சு. உங்களுக்கு என்னுடைய மார்க்கம் முழுமையாகிவிட்டது. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ்வுடைய இங்க வாழ தேவையில்லை, ரசூலுல்லாஹ் அவங்க வந்து மரணிக்கக்கூடிய நாள் நெருங்கி விட்டதுங்கிற ஒரு அந்த கடைசி அச்சுடைய காலத்துல
இது மாதிரி பல ஆயத்துகள் இறங்குகிறது. ரசூலுல்லாஹ் பல செய்திகளை சொல்லாங்க. நம்முடைய வஃபாத்து நெருங்கி விட்டதுங்கிறது அந்த செய்திகள் இருந்து என்ன செய்து நமக்கு தெரிய வருது. என்னது இதா ஜா ரசூலுல்லாஹி வல் ஃபத்ஹ். அதே போல இந்த ஹஜ்ஜி கடமையை நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க. என்ன சில நேரம் வருடம் நான் உங்களை பார்க்காம இருக்கலாம் சொல்லாங்க ரசூலுல்லாஹ். இது வந்து 10ஆம் நாள் சொல்லலாம். எல்லாத்தையும் 10ஆம் நாள் 9வது நாள்ல இருந்தது. இன்றைக்கு நம்முடைய மார்க்கம் முழுமையாகி விட்டது. அப்ப தெளிவாக முழுமையாக்கப்பட்ட மார்க்கத்திலே இந்த மீராஜுடைய இரவை பற்றி ரசூலுல்லாஹ் ஒரு செய்தி சொல்லல. இந்த இரவு இன்ன நாள் என்று சொல்லல. அதுல இபாதத்துகள் செய்வது இப்படியெல்லாம் சொல்லல. அப்படியான இந்த முழுமையான இந்த மார்க்கத்திலே நான் அந்த மீராஜுடைய இரவை கண்டுபிடிப்பதற்கு எனக்கு எங்கிருந்து அறிவு வந்து விட்டது? அந்த மீராஜுடைய இரவில் என்னென்னலாம் செய்ய வேண்டும் என்று சொல்வதற்கு எனக்கு எங்கிருந்து அறிவு வந்து விட்டது? சொல்லிக்க வேண்டும். அப்ப இது ஒரு விதத்தான காரியம். புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கிறாங்க, மன் அஹதத ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத். இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை புதிதாக யார் உருவாக்குகிறார்களோ அது என்ன செய்யப்படாது? ஏற்றுக்கொள்ளப்படாது. உருவாக்குறது ஏற்றுக்கொள்ளப்படாது. முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ் மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத். இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை யார் செய்கிறார்களோ உருவாக்குறதும் ஏற்றுக்கொள்ளப்படாது. நாம இன்னொருவர் உருவாக்கிட்டார் அதை பார்த்து நாம செய்தால் அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படாது. இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம்? நாங்க உருவாக்கலையே, யாரோ உருவாக்கினாங்க, நாங்க செய்யறோம். அப்ப உருவாக்குறதும் பட செய்யறதும் பட. இப்ப ஒரு கேள்வி இருக்கிறது. என்ன கேள்வி? செய்தா தப்பா? நாங்க என்ன செய்யறோம்? நாங்க நல்லதானே செய்யறோம். நாங்க தொழுகை தானே நடத்துறோம். நாங்க திக்ர் தானே செய்யறோம். நீங்க தொழுங்க, திக்ர் செய்யுங்க, பயான் பண்ணுங்க, எல்லாம் செய்யுங்க. ஏன் இந்த நாளை குறிப்பிடுறீங்க? வருடம் 27 ரஜப் பண்ணி ஏன் குறிப்பிடுறீங்க? இந்த ஒரு இரவையோ ஒரு நாளையோ ஒரு இடத்தையோ மற்ற இடத்தை விட மற்ற நாளை விட சிறப்புக்குரிய நாள், சிறப்புக்குரிய இடம் என்று சொல்வதற்கு நம்ம யாருக்குமே அனுமதி இல்லை. மக்கா பள்ளியில் எவ்வளவு நன்மை? 1 லட்சம் பேர். எப்படி சொல்லுவீங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நாங்க அப்படி நம்புறோம். மதீனா பள்ளியில் தொழுதா எவ்வளவு நன்மை? 1000 நன்மை. 50,000 வந்திருக்கிற ஹதீஸ், அது வாய்ப்பான ஹதீஸ். 1000 நன்மை என்பதுதான் சரியான ஹதீஸ். மக்கா மதீனா பள்ளியில் போய் ஹதீஸ் எழுதப்பட்டிருக்கிறது. ஸலாத்து ஃபி மஸ்ஜிதி ஹாதா கைரும் மின் அல்ஃபி ஸலா. என்னுடைய இந்த பள்ளியில் தொழக்கூடிய தொழுகை மற்ற பள்ளியில் தொழக்கூடிய தொழுகையை விட 1000 மடங்கு அதிகமானது. இல்லல் மஸ்ஜிதுல் ஹராம், மக்கா பள்ளியை தவிர, அரபு பள்ளி தவிர. அப்ப இது இந்த இடத்துக்கு தனிச்சிறப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி நம்புறோம். லைலத்துல் கத்ருடைய இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. நாங்க நம்புறோம், அந்த நாளை தேடுறோம் இல்லையா? ரமலானுடைய மாதம் மற்ற நாட்களில் நோன்பு முடிக்கிறதை விட சிறப்பு. ஏன்? ரமலானுடைய மாதம் சிறப்பு. அப்ப ஒரு நாளோ ஒரு இடமோ ஒரு மாதமோ மற்ற நாட்களை விட மற்ற மாதத்தை விட மற்ற இடங்களை விட சிறப்புக்குரியது என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்னால்தான் நாங்க நம்ப வேண்டும். மற்றவர்கள் சொன்னா நம்ப முடியாது. அது புதுசாக சேர்க்கப்பட்டது. அப்ப ரஜபுடைய 27ஆம் கிழமை லைலத்துல் கத்ருடைய இரவு, இந்த இரவு மற்ற இரவுகளை விட சிறந்தது. இதிலே வணக்கங்கள் புரிவது சிறந்தது என்று சொல்வதற்கு எனக்கு என்ன உரிமை இருக்கிறது? எனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? நான் உருவாக்கவும் கூடாது, நான் செய்யவும் கூடாது. அப்ப அப்படி செய்தால் அது பிதஅத். நீங்க தொழுதாலும் பிதஅத், நீங்க திக்ர் செஞ்சாலும் பிதஅத். இந்த நாளை தனிப்பட்ட முறையில் குறிப்பிட்டு அப்படி இல்லாம நீங்க தொழுங்க, திக்ர் செய்யுங்க, எப்போதும் செய்யுங்க. மற்ற நாட்களை போது அந்த நாட்களை நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் அந்த நாளை நாங்கள் பாவித்துக் கொள்ளணுமே தவிர அதுக்கு தனிச்சிறப்பு கொடுக்க கூடாது. அதுல இரவு 2 விடங்கிறது, பகல்ல நோன்பு உடைக்கிறது, இங்கு உள்ளவர்கள் உம்ரா செய்யறதுக்காக போறது, இதற்கெல்லாம் இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. அன்புள்ளவர்களே, இந்த மீராஜ் பெருசா கொண்டாடுவாங்க. இதுல ஒரு பெரும் பகுதியினர் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மீராஜில நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த தொழுகையுடைய முக்கியத்துவத்தை தெரியாத மக்கள் தான் இருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா அவருக்கு தொழுகை இருக்காது. மீராஜுக்காக பள்ளியெல்லாம் யோடிப்பாரு, பெரிய தூண்களாக செயல்படுவாங்க இல்லையா? அப்படியே இல்லையா? மீராஜுக்கு பாடுபடுறவங்கள பெரும்பாலும் அவங்கள பாத்தீங்கன்னா அவங்களோட தொழுகை இல்லை. அல்ல தொழுகையில முக்கியத்துவம் இல்லை. ஒரு நாளைக்கு 4 தொழுகை, 3 தொழுகை, 2 தொழுகை. இந்த தொழுகையுடைய வரலாற்றையே இந்த மீராஜ் கற்றுத்தர வேண்டும். தொழுகையுடைய முக்கியத்துவம் அதிலே நாம் பார்ப்பதில்லை. அதில் ஈடுபடக்கூடிய மக்கள் பெரும்பகுதியினர் பார்க்கிறார்கள். அன்றைக்கெல்லாம் இபாத் செய்வாங்க, சுபம் இல்லாமல் தூங்கி விடுவார்கள். அப்ப மீராஜுடைய பிரயாணத்தில் கிடைக்க வேண்டிய படிப்பினை பிராதவர்கள் தான் அந்த மீராஜை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அல்லது அதிகம் அதை நடத்தக்கூடியவர்கள் அதிகமானவர்கள் இதனுடைய பெருமை தெரியாதவர்கள். நம்ம என்ன மீராஜ்? இது மீராஜ் என்கிற சம்பவம் நடந்தது உண்மை.
அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஆனால் அதற்கு ஒரு இரவை குறிப்பிடுவது, ஒரு நாளை குறிப்பிடுவது, தனி அமல்கள் செய்வது, இது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட வெறுக்கப்பட்ட விதத்தான காரியம். இதை நாம் செய்யக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மார்க்கத்திலே எதையெல்லாம் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிறதோ அதை இனம் கண்டு இன்ஷா அல்லாஹ் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய குடும்பத்தினருக்கு இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அறிவிக்கக்கூடிய செய்திகளில் ஒரு செய்தியாக இந்த மாதத்தில் நீங்கள் அறிவிக்க வேண்டும். இப்படிப்பட்ட சம்பவங்கள் நம்ம ஊர்ல நடந்தால் அதை நீங்க கடந்து கொள்ள வேண்டாம் என்கிற செய்தியை நீங்க அறிவிக்கணும். குறிப்பாக உங்களுடைய குடும்பத்தினருக்கு இந்த ஊர்ல இதை செய்வாங்க, அதை கலந்து கொள்ளாதீங்க, இது மார்க்கம் அல்ல, இது புதுசாக சேர்க்கப்பட்டது, இது நாம தடுக்க வேண்டும், வெறுக்க வேண்டும். குறைந்தபட்சம் நாம் கலந்து கொள்வதில்லை, தவறு என்று சொல்வோம். குறைந்தபட்சம் நாம் என்ன செய்வோம்? நாம் தடுத்துக் கொள்வோம், தவிந்து கொள்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு தவறை கண்டா கையால தடுங்க, முடியலண்டா நாவால தடுங்க, அதுக்கு முடியலண்டா உள்ளத்தால் அதை வெறுத்து விடுங்கள். இதுதான் ஈமானுடைய கடைசி கட்டம். இதுக்கு பிறகு இல்லை. என்ன செய்யற? ஊரை வெறுக்கலாம், ஊரோட ஒத்து போகணுமே, அப்படி சொல்லக்கூடாது. ரெண்டாவது முடியலண்டா மூணாவது உங்களுக்கு முடியும், நீங்க போகாதீங்க. அதுக்காக யாரும் உங்களை வெறுத்தால் பரவாயில்லை. அல்லாஹ்வுடைய வெறுப்பை பெருசாக பார்ப்பதா இல்ல மக்களுடைய வெறுப்பை பெருசாக பார்க்கிறதா? ஆக இன்ஷா அல்லாஹ் இது ஒரு விதத்தான காரியம். இதை நாம் தெரிந்து கொள்வதோட நம்முடைய குடும்பத்தார் தெரிந்தவர்களுக்கு சொல்ல வேண்டும். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் இஸ்லாத்தில் உள்ளதை செய்வோம், இல்லாத விடுவோம். அல்லாஹ் அப்படிப்பட்டவர்களாக வாழ்ந்து மரணிக்க நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.